காலத்திலேயே, அது சம்மர் காலம், அதாவது இந்த உஷ்ண காலம் மாத்திரம் இல்லாமல் சராசரியாக எல்லா நேரங்கள்லையுமே 100 டிகிரி வெயில் இருக்குமா? அல்லேலூயா. நமக்கு வெயில் காலம் வந்தால் தான் 100 டிகிரி இல்லையா? அவங்களுக்கு சராசரியாகவே 100 டிகிரி வெயில் இருக்குமா? அந்த 100 டிகிரி வெயிலுக்குள்ளே அவங்க ஏதாவது என்ன சொல்கிறது, செடிகளையோ மரங்களையோ அவங்க பிளான்டேஷன் பண்ணணும்னா அந்த பாலைவன பகுதிக்கு தகுந்தாற் போல அந்த தண்ணீர், குறைந்த தண்ணீரில் எது வளர முடியுமோ அதை மாத்திரம்தான் அவங்க கல்டிவேட் பண்ண முடியும், அவங்க அதை உற்பத்தி செய்ய முடியும். ஆனால் அந்த இடத்தையும் செழிப்பாக்குகிற ஒரு காரியம் இருக்கிறது, அதற்குத்தான் பனி என்று பேர். என்னது? இந்த பனி எப்படிப்பட்டதா? அது வானத்தில் இருக்கிற மேகங்கள் தங்களுடைய பனி அந்த நீர்த்துளிகளை விடியற் காலத்தில் அந்த செடிகள் மேலே பரப்புகிறது. ஆமே, அந்த நிலத்தின் பரப்பில் மூடிக்கொண்டிருக்கிற ஒரு படலம் போன்றது. அப்போ அந்த நீர்த்துளிகள், அந்த கொஞ்சம் கொஞ்சம் நீர்த்துளிகளை வைத்து தான் அவங்க என்ன செய்யணும்? மரங்களையும் செடிகளையும் உண்டாக்க வேண்டும். ஆமென். அப்படி வறண்டு போயிருக்கிற சூழ்நிலையில் அவங்களுடைய வாழ்க்கையை துளிர வைக்க வேண்டுமானால், அவங்களுக்கு ஆகாரம் வேண்டும் என்று சொன்னால், வறண்ட நிலங்களில் வயல்களில் பயிர்கள் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அவங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? அந்த பனியை சார்ந்து வாழ்வது. ஆனால் ஆண்டவர் இதை எதற்கூட ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், விடியற் காலத்தில் சூரியன் வந்த உடனே அந்த பனி மறைந்து போகிறது. பனி மறைந்து போகிறது. இரவெல்லாம் பிரயாசப்பட்டு அந்த பயிர்கள் மேலே அந்த பனி இறங்கின போதும் காலையில் அந்த கதிர்வீச்சு வந்த உடனே அந்த பனிகள் எல்லாம் மறைந்து போகிறதாம். அந்த சில் தன்மை, அந்த சில் பிரீஸ் அந்த லேண்டை விட்டு எடுபட்டு போய்விடுகிறது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எப்ராயிமே, நான் உன்னை நேசிக்கிறேன், உன் மேலே அன்பு கூறுகிறேன். ஆனாலும் உன்னுடைய அன்பு எப்படி போகிறது என்று சொன்னால், அது இரவு முழுவதும் உன் மேலே நான் மூடுகிற பனியை போல இருக்கிறது. ஆனால் உன் வாழ்க்கையில் ஒரு உஷ்ணம் மிகுந்த சூழ்நிலை, ஒரு உபத்திரவம், ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையில் நெருங்கி வந்த உடனே நீ முள்ளுகளுக்குள்ளே போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற லீலி புஷ்பத்தை போல மாறிவிடுகிறார். உன்னுடைய வாழ்வாதாரம் நான் தான். வானத்தின் பனியை போல ஒவ்வொரு நாளும் ஓயாமல் உன் மேலே என் கிருபையை நான் பொழிந்து கொண்டே இருக்கிறேன் மகளே. நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அதே சூழ்நிலையில் நான் உன் மேல அன்பாகவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அவர் மேல எவ்வளவு அன்பு கூறுகிறியோ அது பிரச்சனையே கிடையாது. நீ அவர் மேல எவ்வளவு அந்த அன்பை பரிமாறிக்கொள்றதுக்கு காணிக்க கொடுக்குறியோ கொடுக்கலையோ, ஆலயத்துக்கு ரெகுலரா வரியோ வரலையோ, பக்திக்குரிய காரியங்களை செய்யலையோ, ஆனா ஸ்டாண்டர்டா அவரோட அன்பு ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்குதுங்க. சொல்லுங்க சொல்லுங்க பாருங்க, படிக்கிற புள்ள பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா? பாஸ் ஆகும். நல்லா படிக்கிற புள்ள என்ன ஆகும்? டாப் மார்க்ல வந்து நிற்கும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நல்லா படிக்கிறன்றதுக்காக உனக்கு நான் டாப் மார்க் கொடுக்கல, ஃபெயில் கேண்டிடேட்ன்றதுக்காக உன்னை ஃபெயிலாகவும் ஆக்கல. நீ எப்படி இருக்கிறியோ அதே நிலையில நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். வானத்தின் பனியை போல உன் வாழ்க்கையில நீ உஷ்ணம் மிகுந்த நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில உன் மேல நான் பனியாய் பொழிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உன் பக்தி காலை நேரத்தில் வருகிற அந்த சூரிய கதிர்வீச்சை பார்த்து உன்னுடைய பக்தி மாயமாய் மறைந்து விடுகிறது. அல்லேலூயா. மறைந்து விடுகிறது. அது ஆண்டவரை துக்கப்படுத்துகிறது. பாருங்க, ஆலய ஆராதனை ஆரம்பிக்கும் போது இங்க எத்தனை பேர் முந்தி வந்தீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஆலயத்தை குறித்த ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? ஒரு வைராக்கியம் இருக்கிறதா? இது ஏன் ஆலயங்க, இது ஏன் சர்ச்சுங்க, இது என் தேவனை நான் ஆராதிக்க எனக்கு என் ஆண்டவர் கொடுத்த சபை என்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னா அந்த பனி உங்கள் வாழ்க்கையை விட்டு மறைந்து போகாது. பனி போல அது மறைந்து போகிறதே. காரணம் என்ன? தேவனை முழு மனதோட முழு ஆத்மாவோடு கூட தேடுகிற இருதயம் உண்டோ என்று சொல்லி என் ஆண்டவருடைய கண்கள் இங்கும் அங்கும் மங்களாய்த்து கொண்டே இருக்கிறது. ஆயர் வருவதற்கு முன்பாக, ஆலயத்தில் கூட்டி பெருக்கிறவர் வருகிறதற்கு முன்பாக உயர்ந்ததும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்த ஆண்டவர்
பரலோக துதியை உதறி தள்ளிவிட்டு என் மகன் என்னை பார்க்க ஆராதனைக்கு வர்றாயா, என் மகன் என்னை பார்க்க ஆராதனைக்கு வர்றாயா, நான் போய் முன்னாடி உட்காருவேன்னு என் ஆண்டவருடைய சிங்காசனம் இங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற தெரியுமா உங்களுக்கு? அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய 2 கரங்களையும் விரித்து, நீ சீக்கிரமா வந்தாலும் அதே ஆசீர்வாதம் தான், லேட்டா வந்தாலும் அதே ஆசீர்வாதம் தான். ஏன் கொடுக்கணும்? சீக்கிரமா வரவனுக்கு மட்டும் ஆயுசு நாட்களை பெருக பண்ணிட்டு லேட்டா வரவனுக்குலாம் ஆயுசை குறைப்பேன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? யோசிச்சு பாருங்களேன். இந்த கேள்வியை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன், என்ன பதில் சொல்லுவீங்க? சொல்லுங்க. நல்லா படிக்கிற புள்ள நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்லலை, நீங்க தான் சொன்னீங்க. நல்லா படிக்கிற புள்ள சொல்லுங்களேன். அட நல்லா தான் சொல்லுங்களேன். பாருங்க, எனக்கு ஏதோ ஒன்று வாய்ப்பு கொடுத்தாங்க, ஏதோ ஒன்று சந்தோஷமா 4 வாக்குத்தத்த வசனம் சொல்லிடணும், நல்லா சந்தோஷமா உங்களை உற்சாகப்படுத்திட்டு போயணுன்றதுக்காக நான் வரல. என் ஆண்டவர் அவருடைய வாயை என்னை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்லித்தான் ஆகணும். ஆமே. அது கசப்பாக தான் இருக்கும், மருந்து சில நேரத்தில் கசப்பாக தான் இருக்கும், ஆனால் காய்ச்சலுக்கு அது தாங்க விளைவு. ஆமே. உங்கள் காய்ச்சலுக்கு மருந்து வேணும்னு சொன்னால் ஆண்டவரை நோக்கி பார்த்து தான் ஆகணும். ஆமே. பாருங்கள், மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ பார்க்குறதெல்லாம் ட்ரெய்லர்ஸ் மாத்திரம் தான். 2 நாள் பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் பங்க் முழுவதும் கியூ இல்லை. பாருங்க, ஒரு நிர்கதியான ஒரு சூழ்நிலை, ஒரு மோசமான ஒரு காலம் வரப்போகிறது. என் ஆண்டவர் இயேசு 2026 வருஷங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாய் தெள்ள தெளிவா சொல்லிட்டாருங்க. ஜகத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும், பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் பல இடங்கள்ல உண்டாகும். ஆனாலும் முடிவு உடனே வராது, உடனே வராது. அது உபத்திரவ காலங்களுக்கு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. ஆரம்ப காலம்தாம்மா, அது முடிவில்லைன்ட்டார். அப்ப எப்ப ஆண்டவரை முடிவு வரும்? அப்படியே வாசிச்சுட்டே மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல, எடுத்தவர்கள் வாசிக்க வேண்டாம், எடுத்து மட்டும் வேணா வச்சுக்கோங்க, என்னை கவனிங்க. அப்படியான சூழ்நிலைகள் வர 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 எப்ப முடிவு வருமா? ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள எல்லா சாதிகளுக்கும் சுவிசேஷமாய் பிரசங்கிக்கப்படுமா? அல்லேலூயா. அது எப்பங்க வரும்? எப்பங்க வரும்? தேவனுடைய ராஜ்யத்துல மகனா மகளா தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்து, தேவன் எப்படி தெரியுமா சபையை சம்பாதித்தாரா? எப்படி தெரியுமா சபையை சம்பாதித்தாரா? தன்னுடைய சொந்த ரத்தத்தை விலை கரையுமா சிந்தி மீட்ட சபை. இந்த சபைங்கிறது இந்த பில்டிங் இல்லைங்க, இந்த பில்டிங் கிடையாது, நீங்க தான் அந்த சபை. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். அவர் உங்கள் அவயவங்கள் ஒவ்வொன்றுக்குள்ளும் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் கண்கள், ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே உமக்கு பிரயோஜனம் இல்லைன்னா இந்த கண் இருந்து என்ன யூஸ்? உங்களுக்கு யூஸ் இல்லைன்னா இந்த கை இருந்து என்ன யூஸ்? உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அந்த கால் இருந்து என்ன யூஸ்? ஐயா ஐயா, நான் 40 வருஷம் இந்த பூமியில வாழ்றதுக்கு என் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தாருங்க. 40 வருஷம் பாருங்க, எல்லாம் கொடுத்தாருங்க. மூச்சு இழுத்து விட்டா இருக்கு, நைட் அலாரம் வச்சு காலைல எந்திரிச்சா உயிரோட எழுந்துக்கிறோங்க. எத்தனை பேருக்கு இந்த நிச்சயம் இருக்குங்க? ஆனா நான் என்னங்க கிழிச்சேன் 40 வருஷமா? உங்களை நீங்க கேட்டு பாருங்க, உங்களை கேட்டு பாருங்க, கேட்டு பாருங்க. காலையில தோன்றுகிற பனியை போல ஏமா மறைஞ்சு போகிறது? ஒரு நற்கிரியை செய்ய ஆரம்பிக்கிற, ஏன் அதை பாதியில நிறுத்தி விடுகிறாய்? ஒரு நன்மை செய்ய துவங்குகிற, ஒரு உபவாசம் இருக்க ஆரம்பிக்கிற, ஒரு நற்கிரியை செய்ய துவங்குகிற, ஆனா ஏன் பாதியில நிறுத்துகிற? அந்த வெயில் வந்து என் வாழ்க்கையை ஏன் அது மாற்றி போடுகிறது? பாருங்க, குளிரா இருக்கணும், இல்லைன்னா சத்தமா சொல்லுங்க, ஒண்ணு இருந்தா சத்தமா சொல்லுங்களேன். நான் தெரியாத வசனத்தை கேட்கலையே. சரி வாசிங்க, அப்பதான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. 15, 16 சேர்த்து வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது எப்படி இருந்தா நலமா இருக்கும்? எப்படி இருந்தா நலமா இருக்கும்? பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார், எல்லாத்தையும் சிருஷ்டித்தார், எல்லாம் நல்லது என்று கண்டார். சொல்லுங்க, எல்லாத்தையும் சிருஷ்டித்தார், எல்லாமே ஆண்டவருடைய பார்வைக்கு நல்லது என்று கண்டாராம்.
முதலாம் நாள் வெளிச்சம் உண்டாக்கினார், அது நல்லது என்று கண்டார். வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் தேவன் பிரிவினை உண்டாக்கினார், அது நல்லது என்று கண்டார். பூமியில விளைகிற பயிர்களை உண்டாக்கினார், அது நல்லது என்று கண்டார். எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு நல்லதாக தான் இருக்குங்க. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் கிறுக்கு புத்தி பிடிச்சது. என்ன தெரியுமா? தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின் படியேயும் என்னுடைய குமாரத்தி என்னுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் தனது சாயல்ல உண்டாக்கின இந்த மனுஷனாகிய நான் என் ஆண்டவரை துக்கப்படுத்து. மனுஷனை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். மனஸ்தாபமா இருக்கு. ஒண்ணு குளிரா இருந்துடணும், இல்லைன்னா நான் ஆலயத்துக்கும் வருவேன், தேவனுடைய பந்தியில வந்து பயபக்தியாய் முழங்கால் படியிட்டு எனக்காக அடிக்கப்பட்ட என் ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ சரீரத்தை கள்ள கபடம் இல்லாத இருதயத்தோடு கூட பாவ அறிக்கை செய்துவிட்டு நான் பெற்றுக்கொள்ளுவேன் ஐயா. அவருடைய ரத்தத்தை அப்படியே நான் பெற்றுக்கொள்வேன். என் சரீரம் சுத்திகரிக்கப்படும், என் இருதயம் சுத்திகரிக்கப்படும். பரவாயில்ல. ஆனா ஆலயத்தை விட்டு நான் வெளியில போன உடனே என் கால்கள் நிற்கக்கூடாத ஒரு இடத்துல போய் நிற்கலாமா? என் வாய் பேசக்கூடாத ஒரு வார்த்தையை போய் பேசலாமா? பாருங்க, ரெண்டகம் பண்ணுகிறது பிள்ளை சூனியத்திற்கு சமானமா? புறக்கூறுதல் தேவனுக்கு அருவருப்பானதா? அவிசுவாசிகள் தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாதா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு மகளே, எப்பிராயுமே, நான் உன்னை இன்னமும் நேசிக்கிறேன். நீ ஒண்ணு அனலா இருந்துரு, இல்லைன்னா குளிரா இருந்துரு. பனியை போல உன் பக்தி என்னை விட்டு மறைந்து போகிறது மகளே. பனியை போல அது மறைந்து போகிறது மகனே. உன் வாழ்க்கை என்னை சந்தோஷிப்பிக்கும் என்று சொல்லி உன்னை நம்பி நான் ரட்சித்தேன். உன்னை நம்பி நான் ரட்சித்தேன். உன்னை நம்பி ரட்சித்தேன். இன்னமும் உன்னை நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது யாருக்காக இந்த ஆண்டவர் வார்த்தை வெளிப்படுகிறது என்று எனக்கு தெரியாது. ஆனா யாரோ ஒருவரோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் எனக்கு நல்லா தெரியும். ஒரு குயவன் இருக்கிறான். அந்த குயவனுடைய கையில ஒரு வெறும் களிமண் இருக்குங்க. கவனிக்கிறீங்களா? குயவன் இருக்கிறான். அவன் ரொம்ப நல்ல குயவனுங்க, டயர்டாகாத குயவனுங்க. எப்படிப்பட்ட குயவன்? நீடிய பொறுமையுள்ள குயவன், சாந்தமுள்ள குயவன், பொறுமையுள்ள குயவன். எப்படிப்பட்ட மண்ணா இருந்தாலும் அதை திருத்துறதுக்கு திறமை உள்ள குயவன். யோசிச்சுக்கோங்க நல்லா. எப்படிப்பட்ட குயவன்? பாட்டர். ஹி இஸ் a பாட்டர். ஒரு பாட்டர் எங்கேயோ தூரத்துல போறான். அங்க ரோட்ல எல்லாரும் நடந்து மிதிச்சு கேவலமான ஒரு இடத்துல மனித கழிவுகளும் மாட்டின் கழிவுகளும் அசுத்தங்களும் குப்பை வேட்டுக்குள்ள இருந்த ஒரு களிமண்ணை பார்க்குறாங்க. அந்த ரோட்ல நடந்து போனவங்க எல்லாரும் அந்த களிமண்ணை பார்த்தாங்க. யாரும் அந்த களிமண்ணை சட்டை பண்ணல. பாருங்க, என்ன பண்ணல? சட்டை பண்ணல. எல்லாரும் மிதிச்சுட்டு போனாங்க. ஆனா இந்த குயவன் கைக்குள்ள அந்த களிமண் போச்சுங்க. அந்த குயவன் பார்த்தான், அதை எடுத்தான், கையில எடுத்தான். தன்னுடைய கைகள்ல, பரிசுத்தமான அந்த கைகள்ல அசுத்தமான அந்த களிமண்ணை எடுத்தாருங்க. அது அசுத்தம் என்று சொல்லி அவர் பார்க்கல, அதை சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தார். எல்லாரும் அதை எப்படி பார்த்தாங்க? மிதிச்சுட்டு போலாமான்னு பார்த்தாங்க. அது அசுத்தம் நிறைந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தாங்க. அதுவே அசுத்தமாகத்தான் இருக்குன்னு பார்த்தாங்க. அது மீண்டு வருவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி பார்த்தாங்க. ஆனா அந்த குயவனுடைய கைக்குள்ள அது போன உடனே பாருங்க, அதில் இருக்கிற கற்களை எடுத்தானா, முள்ளுகளை எடுத்தானா, அந்த தேவையில்லாத கல்லுகள் எல்லாவற்றையும் நிக்கிரகம் பண்ணிட்டு அந்த களிமண்ணை எடுத்து தண்ணீரை வார்த்து தன்னுடைய ஜீவ தண்ணீராகிய ரத்தத்தை அதில் வார்த்து அந்த களிமண்ணை போட்டு தன்னுடைய கையினால பிசைந்து அதை உருவாக்குகிறான். என்ன பண்றாங்க? சோர்ந்து போயிட்டீங்களா? உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையது. தகுதியில்லா நேரத்தில் எல்லாம் என் மேல் தயவான கிருபையது.
பண்ணாருங்க, போட்டு பிசைகிறாருங்க. இப்போ அந்த களிமண் என்ன நினச்சிருச்சு, என்னை ரட்சிச்சுட்டாரு, அந்த உலையான சேற்றிலிருந்து என்னை மீட்டு எடுத்துட்டாரு, நான் குயவன் கையில் வந்துட்டேன், அப்பா ஜாலி நினச்சிருச்சு. குயவன் போட்டு அந்த திரிகையில் வச்சு அதை திரிக்கிறாருங்க. பாருங்க, 15% திருச்சி வந்துடுச்சு, கொஞ்சம் எழும்பிடுச்சு. ஆனால் அந்த குயவன் கையில் இருக்கும்போதே அந்த பாத்திரம் என்ன ஆயிடுச்சு, கெட்டு போயிடுச்சுங்க. என்ன ஆயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. ஒரு சூழ்நிலை வந்துச்சு, வீல் கொஞ்சம் வேகமாக சுத்துச்சோ, இல்லை வேற ஏதோ ஒரு கை வந்து அதுக்கு நடுவில் பட்டுருச்சோ, அந்த பானை என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் எழும்பும் போது ஒரு 15%லேயே கெட்டுடுச்சு. திருப்பியும் அந்த குயவன் என்ன பண்ணுறான், சோர்ந்தே போகலை, மறுபடியும் அந்த பானையை திரும்பவுமா அந்த களிமண்ணை திரும்பவும் திரித்து கொண்டே இருக்கிறான். திரிகை பானை சுற்றி கொண்டே இருக்கிறது. தன்னுடைய முழு பிரயாசத்தை, தன்னுடைய முழு மனதோடு கூட, முழு ஆத்மாவோடு கூட, முழு பலத்தோடு கூட அதை திரிக்கிறதே அவன் விட்டு ஓயவே இல்லை. பாருங்க, திரிக்கிறாரு. இப்போ 50% வந்துருச்சுங்க, திரிச்சிட்டாரு. 50% எழும்பிடுச்சு. ஓ, அந்த திரிகை